ஹாய் வணக்கம் எல்லோருத்துக்கும். பழைய சேனல் சம்திங் ப்ராப்ளத்தில் இருக்குது. அது வரும், கொஞ்ச நாளில் வரும். நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா அது தோல்வியில் கூட முடியலாம். கட்டின கணவராக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், அண்ணா இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். நம்ம ஒரு தனிமையாக இருந்திருப்போம். அவங்கள ஏதோ ஒரு நாள் 2 நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அதை நம்பி நம்மளும் வேகமாக இறங்கி அந்த இதில் போய் சரி பார்த்துக்குவாங்களா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம உடனே ஒரு சந்தோஷத்தில் போய் இறங்கி இது பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். பார்ப்பாங்க கொஞ்ச நாள், அவங்களுக்கு கொஞ்சம் எப்படின்னா காலையில் சூரியன் உதிச்சுட்டு அவர் வேலைப்பாட்டு அவர் போயிட்டே இருக்கார். அது மாதிரி கொஞ்சம் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு தனி மனிதனை கொண்டு வந்து வீட்டில் வச்சு பார்க்குறதுங்கிறது யாருனாலையும் பார்க்க முடியாது. அதுக்கு அந்தளவுக்கு மனசு இருக்கணும், மனசு சகிப்புத்தன்மை அதெல்லாம் இருக்கணும். அது இல்லைங்கிற போது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் சார்ந்து நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்வேதோ நம்ம வழியேதோ நம்ம பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் நம்பி நமக்கு அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எப்பவுமே எண்ணக்கூடாது. ஏன்னா உலகம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த நான் வளர்த்திக்கிட்டு இருக்கிற பூனைக்குட்டி என்னால் முடியாமல் 2 அது தாய் மட்டும் இருக்குது, 2 குட்டிலையும் கொண்டு வேறவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதை வச்சுக்கிட்டு பால் வீட்டில் அட்டுழிமன்ட்டு இதெல்லாம் சமாளிக்க முடியல. இப்போ அது என்னை நம்பி தான் அந்த ஒரு ரொம்ப பாசமாக இருந்துச்சுங்க. அதை கொண்டு வேறவங்களுக்கு கொடுத்தப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிச்சுது. அதனால் அது மாதிரி யாரையும் நம்பி நம்ம பழகி நம்ம அதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து எப்போவுமே நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.